வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். சொன்னது யாரு? யூதாஸ் காரியோத். இவர் என்ன சொல்லுகிறான்? இயேசுக்கு 3 விசாரணை நடந்தது. பார்த்துக்கிடுங்க. எத்தனை விசாரணை? 3 விசாரணை. வெள்ளிக்கிழமை இரவு அவரை என்ன செய்தார்கள்? வியாழக்கிழமை இரவு அவரை கைது பண்றாங்க. என்ன கிழமை? வியாழக்கிழமை இரவு கைது பண்றாங்க. ராத்திரியிலேயே கொண்டு போய் ஒரு இடத்துல விசாரணை பண்ணுகிறார்கள், ஒரு அதிகாரி வீட்டுல. அதன் பிறகு பகலில் இன்னொரு வீட்டில் அதிகாரி. இந்த 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, விடிய காலமான போது சகல பிரதானிகளும் ஆசாரியர்கள் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு போனார்கள். இவங்க ஆலோசனை, 2வது ஆலோசனை கொண்டு போறாங்க. முதல் ஆலோசனை விசாரணை என்று சொன்னால் அதே 26ல 57வது வசனம். 26ல 57 இயேசுவை சரிங்களா, நைட்டு கைது பண்ணன உடனே இயேசுவை எங்க கொண்டு போயிட்டாங்க? காய்பா சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க அவருக்கு மரண தண்டனை என்ன செய்யப்படுது? விதிக்கப்படுது. அங்கிருந்து இன்னொரு அதிகாரி, மேல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்களே, கீழ் கோர்ட்டில் அப்பீல் பண்ணினோம், அப்ப மேல் கோர்ட் அப்படி பண்றோம். நமக்கு 4 கோர்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட், அதாவது தாலுகா கோர்ட் ஒன்று இருக்கு. என்ன கோர்ட்டு? தாலுகா கோர்ட்டு. தாலுகா கோர்ட்டில் நமக்கு நியாயம் கிடைக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகலாம், அதாவது மாவட்ட கோர்ட்டு. அதுலேயும் நமக்கு நீதி கிடைக்கலனா எங்க போகலாம்? ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட்னு சொல்லி மாநில கோர்ட்டு. சரிங்களா? அதுலேயும் நமக்கு நியாயம் கிடைக்கல, எங்க போனா? உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். இது எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி இயேசுவை 3 இடங்களிலே கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேரோட கேஸ் தாலுகா கோர்ட்டில் தண்டனை பெற்றது கூட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் விடுதலை ஆயிரும். மனு போட்டு என்ன செய்யறாங்க? விடுதலை பண்ணிடுவாங்க. மாவட்ட கோர்ட்டில் தண்டனை பெற்றது கூட மாநில கோர்ட்டில் விடுதலை ஆயிரும். இப்படி இருக்கு. ஹைகோர்ட் தண்டனை இவன் குற்றவாளி என்று தீர்த்தாலும் உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிடும்? சில வேளையில அவங்களை விடுதலை ஆக்கிறோம். இப்ப நிறைய கேஸ் நடந்திருக்கு. ஆனா இயேசுவுக்கு 3 விசாரணை நடந்தது. 3 விசாரணையிலும் இயேசுவை என்ன செய்யணும்? கொலை செய்யணும். இப்ப இந்த யூதாஸ் காரியத்து பிடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப இயேசுவுக்கு மரண தண்டனை குறிக்கப்பட்டது என்று இவனுக்கு என்ன வருது? செய்தி வந்துருச்சு. இயேசு என்ன செய்ய போறாங்க? கொலை செய்ய போறாங்க என்று இவனுக்கு அந்த தீர்ப்பு, அந்த தகவல் தெரிஞ்சதுனால இவன் உள்ளத்துல குத்தப்பட்டவனாகிறான். உள்ள என்ன செய்யுது? ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரு பாவமும் அறியாதவர், யாரையும் புறம்பே தள்ளாதவர், அன்பின் சொரூபமாயிருக்கிறவர், தன்னை அடித்தவர்களை கூட திருப்பி என்ன செய்யல? அடிக்காதவர், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர் என்றால் உங்களையே என்னை விட யூதாஸ் காரியோத்துக்கு இயேசுவை பற்றி நன்றாக தெரியும். எப்படி என்றால் 3 வருஷம் கோடையே இருந்தவன். ஆமா இல்லைங்களா? சில சொல்லுவாங்களே, அவனை பத்தி உனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு 10 வருஷமா அவனை பத்தி தெரியும். ஏன்னா அவன் கோடையே நான் இருந்தவன், அவனோடவே நான் என்ன செஞ்சிருவேன்? சுத்தினவன் சொல்றாங்க இல்லையா? இப்ப இயேசுவை பத்தி நன்றாக அறிந்திருந்தா போதிலும் பொருள் ஆசை வந்ததினால இயேசுவை காட்டி கொடுத்தான். அம்மா விளங்குதா? இன்னைக்கு அநேக ஜனங்கள் இயேசு நல்லவர் என்று தெரிந்தாலும் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், யூதாஸ் காரியத்துக்கும் பொருளாசை, மற்றவர்களுக்கு ஒவ்வொரு விதமான காரியம், மற்றவங்களுக்கு ஒவ்வொரு காரியம். பொருளாசையாக இருக்கலாம், மண்ணாசையாக இருக்கலாம், சரிங்களா, உலகத்தினுடைய ஆசைகளாய் இருக்கலாம்.
இதுல அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இயேசு நல்லவர் என்று தெரிஞ்சாலும் என்ன செய்யறது இல்ல, இயேசுவை முழு மனசோட ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனா இயேசு நல்லவர்னு தெரியும், ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப இயேசுவ கூட இருந்தவன் பொருள் ஆசை வந்தபடினாலே இயேசுவை காட்டி கொடுத்தான். இந்த செய்தி இவனுக்கு வருது, இயேசுவுக்கு மரண தண்டனை, இயேசுவை சிலுவையில் போட்டு அறைய போறாங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. இந்த விஷயம் இவன் கேட்ட உடனே அவன் உள்ளத்துல ஒரு மாற்றம், ஏதோ ஒரு காரியம் என்ன செய்து அவன் இதயத்துல நடக்குது. ஒரு செய்தி ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கலங்கடிக்கும், ஒரு செய்தி ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும், ஒரு செய்தி ஒரு மனுஷனை கண்ணீர் வர வைக்கும், ஒரு செய்தி ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கும். ஆமா இல்லைங்களா? அந்த சொல்லுகிற செய்தி பொறுத்து, சொல்லுகிற புரியுதா, சொல்லுகிற செய்தி பொறுத்து. இப்ப இயேசுவுக்கு மரண தண்டனை என்று சொன்ன செய்தி இவனுக்கு வந்த உடனே இவனுக்குள்ள என்னமோ ஒண்ணு நடக்குது. கடவுளுடைய வார்த்தை நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள என்னமோ என்ன செய்யணும், நடக்கணும், ஒண்ணு நடக்கணும். இல்லைன்னா என்ன இல்ல, ஒரு பிரச்சனமோ இல்ல. காளி பெருங்காய டப்பா நம்மளோட சொல்லலாம். இந்த 40 நாள் உபவாச நாட்கள் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். இல்லைன்னா என்ன இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு மாற்றம் வரணும். நீ மனிதன் ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக குற்றமில்லாத ரத்தம் என்று யார் சொல்ற தெரியுங்களா? காட்டி கொடுத்தவன் சொல்றான். காட்டி கொடுத்தவன் துரோகி, அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. அந்த வசனத்தை நான் காட்டுறேன். அவனுக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. பிசாசு பிடிச்சிருக்கவன் சொல்றான், ஏசு ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமில்லாத ரத்தையா. நீ ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக இயேசு, மனிதன் நீ ரத்தம் சிந்த வேண்டாம் என்று இயேசு சிந்தினார். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமில்லாத ரத்தம் என்று யார் சொல்றா? யூதாஸ் காரியோத்து, காட்டி கொடுத்தவன், துரோகி. சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான், இயேசு எப்படா காட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி. குற்றமில்லாத ரத்தம் என்று சொல்லுங்க பார்க்கிறோம். நீங்க வாசிங்க அந்த யூதாசு குறித்து சில காரியங்கள். 26:14 சில வசனங்கள் சொல்லுவேன், சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? 26:14 அடுத்த பக்கம் தான். பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவனை, எப்படிப்பா அவரை, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன். என்ன கேட்கிறான்? பிசினஸ் கேட்கிறான். நான் அவரை இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? வியாபாரம் பேசுறான். இன்னைக்கு ரொம்ப பேர் அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், தீக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன கிடைக்கும், மண்டையில தேங்காய் உடைச்சுக்கிட்டா என்ன கிடைக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு நாம ஆலயத்துக்கு வர நோக்கம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தெரியுமா? எனக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. கடவுளுக்காக நீ ஜீவன் கொடுக்க வேண்டாம், உனக்காக இயேசு ஜீவன் கொடுத்திருக்கிறார். சாபங்களை நீக்கினார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். சாபங்களை நீக்கினார். இனி உன் வாழ்க்கையில் என்ன? சாபம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் நீ பிறந்திருக்கிறபடினாலே தலைவனுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப போய் கேட்கிறான், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு டப்பு கொடுங்க. என்ன கொடுக்குறீங்க? பேரம் பேசுறான். எவ்வளவுக்கு ஆரம்பிச்சாங்க தெரியல, முடிக்கும் போது எவ்வளவு முடிச்சான்? 30 வெள்ளிக்காசுக்கு தர்றதாக. அப்ப இவன் எவ்வளவு கேட்டிருப்பான்? நமக்கு ஒருவேளை 100 வெள்ளிக்காசு கொடுங்க கேட்டானா, இல்ல 70 கேட்டானா, 80 கேட்டான்னு தெரியல. ஒரு வியாபாரம் போகும்போது கேட்ட ரேட்டை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். நம்ம வீரமெல்லாம் இந்த வியாபாரம் பேசி ஜாமானை வாங்குற வீரமெல்லாம் யார்கிட்ட காட்டும் தெரியுமா? நம்ம கடை வீதியில் வர்றாங்களே, நம்ம ரோட்ல நம்ம வீதியில் வர்றாங்க, தக்காளி பழம் வித்துட்டு கத்திரிக்காய் வித்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன பொருள் மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்கும் பாவம். அவங்ககிட்ட தான் நம்முடைய வீரத்தை காட்டுவான். அந்த கடையில் இவ்வளவு, நீ மட்டும் இவ்வளவு சொல்றியா, 10 ரூபா குறை, 2 ரூபா குறை. 2 ரூபா குறைச்சா இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். எவ்வளவு குறைச்சாச்சு? 2 ரூபா. அதே நீங்க போன பண்ண முடியுமா?
அங்க வாயே பேச மாட்டோம், ஒரு ரூபா கூட விட மாட்டாங்க. ஏன்னா அதுலயும் ரேட் இருக்கும். நம்ம சொல்லவே மாட்டாங்க. நம்ம நம்ம தாய்மார்கள் கொடுத்தது அப்படியே காசு கொடுத்து வந்துடுவாங்க. அவங்க கிட்ட பேச வேண்டியதானே. அந்த கடையில் இவ்வளோ கடை நீ எவ்வளோ விலை சொல்ற, விலை குறைஞ்சு சொல்லி யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? நம்ம வேற யாருக்கிட்ட தான், நம்ம வீடு தேடி வர்றாங்கல்ல, கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் வித்துட்டு வருவாங்களா, இந்த மீன்கார்கிட்ட போய் ரேட்டு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி நம்ம பேர் அப்படி தான் இருக்கும். அப்போ எடுத்த உடனே எடுத்த காசு கொடுக்க மாட்டேன், நிச்சயம் அவங்க என்ன செய்யிருப்பாங்க, பேரம் பேசியிருப்பாங்க. 30 வெள்ளிக்காசுப்பா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 5 ரூபா 8 ரூபா சொன்ன மாதிரி என்ன செஞ்சுட்டா, 30 காசு வெள்ளிக்காசு. இவன் தான் கோடை இருந்த என்ன பறிக்கிறவன். இது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். சில வேளை தெரிஞ்சாலும் தெரியாம இருப்பாரு. ஏன்னா அவர் சித்தம் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க, ஸ்தோத்திரம். மார்க் 14:10. மார்க் 14:10. இந்த யூதாஸ் காரியோத்து இந்த காட்டி கொடுக்கிற சம்பவத்துல இருக்கிற சில காரியங்கள். மார்க் 10 14:10. எங்க போனா, அவட போனா யார் சந்தோஷப்படுறாங்க? நான் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை துக்கப்படுத்தும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அழுக வைக்கும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை சிரிக்க வைக்கும். சொல்லுகிற வார்த்தை பொறுத்து. சரிங்களா? இப்ப பிரதான ஆசாரியத்துல சொன்ன உடனே ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சந்தோஷப்படுது. ஆகா, நமக்கு ஒரு துருப்பு சீட்டு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இவனை வச்சியே இயேசுவை கொலை செய்தரலாம் என்று சந்தோஷப்பட்டார்கள். இவன் ரேட்டு பேசணும்னு வந்திருக்க மாட்டான், பல மணி நேரம் அவங்களோட இருந்து பேசுறதையெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், ஒருத்தன் கேட்டிருப்பான், ஏ யூதாசு எப்படிடா, எப்படி அவங்களோட சேர்ந்த, எப்படி காட்டி கொடுக்கறதுக்கு மனசு வந்தது, அவன் எங்கெல்லாம் இருப்பான். அப்ப சொல்லுங்க என்ன சொல்லுவான், நான் யார் தெரியுமா, அவங்க எல்லாரும் கண்ணுல மண்ணு தூவி தெரியாம வந்திருக்கிறேன். நான் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன், நான் வந்தது யாருக்கு நினைச்சியாது தெரியாது. ஒருத்தர் தட்டி கொடுத்துருப்பான், சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை, பரவாயில்ல. அவங்கெல்லாம் இயேசுவோட இருக்கிறவங்க சரியில்லை, காட்டி கொடுத்தவன நல்லவன் என்று அவர்கள் பாராட்டி இருப்பார்கள். ஆமா இல்லைங்களா? சரி, இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதன், கடைசி ஒரு வசனம் பாருங்க, லூக்காவுல 23:41. எதுமா எது வாசிக்கிற? 22:3. லூக்கா 22:3. பண்ணி இருவர்களாகிய ஒருவரை இந்த காட்டு கொடுக்க யார் காரணம்? யார் காரணம்? யாருக்குள்ள யாரு போனாங்க? சாத்தானுக்குள்ள யூதாஸ் போனானா? யூதாஸ்குள்ள சாத்தான் போனான். ரொம்ப பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு தான் பேய் பிடிக்கும் அப்படின்னு. இங்க ஆம்பளைக்கு என்ன செய்யுது இருக்கு, ஆம்பளைக்கு பேய் பிடிக்கும். ஏன் 11 பேருக்குள்ள உள்ள போகாம இவனுக்குள்ள மட்டும் எதுக்கு வந்துச்சு? இவன் வீக்னஸ் என்னவென்று யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு. எதை வச்சு இவனை மடக்கிறது என்று பிசாசுக்கு தெரிந்ததுனால அவனை பயன்படுத்துகிறான். பிசாசு உள்ளே புகுந்தான். யோவான் சொல்றதுக்கு ஏவினான் இருக்கு, தூண்டினான். தூண்டி வர்றான், ரெண்டாவது உள்ளேயே போயிட்டான். ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதுக்கு சில பிசாசுகள் உங்களோட என்ன செய்யும், போராடும். சில பிசாசுகள் தூண்டி விடும். அங்கெல்லாம் போறியா, அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்க பாரு இங்க பாரு, நம்ம பாரம்பரியம் பாரு, அது பாரு, அடே அப்பா பயங்கரமா சொல்றது. அப்படியே பிசாசு உள்ள போனா, பிசாசு உள்ள போனுடைய முடிவு என்னவா இருக்கும்? பரிதாபத்துக்குரியதாய் இருக்கும். சரிங்களா? இது ஒரு வகை, இது விட்டுருங்க. இப்ப இந்த பிசாசு பிடிச்சவன் சொல்றான், துரோகி சொல்றான், காட்டி கொடுத்தவன் சொல்றான், இயேசு ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமில்லாத ரத்தம், மாசில்லாத ரத்தம், மகிமையான ரத்தம், பாவங்களை ரட்சிக்கிற ரத்தம்.
அந்த ரத்தத்தோடு நீங்கள் நானும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் திருவிருந்துல நம்ம கொடுக்கிறோம். அதான் நம்ம சொல்லுவோம், நமக்கு கொடுத்திருக்கிற உறவு ரத்த சம்பந்தமான உறவு. என்ன உறவுமா? ஏனோ தான் வருஷத்துக்கு ஒரு நாள் போற உறவு அல்ல. சில பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை நோம்பி சாட்டி கும்பிடும் போது ஒரு வாரம் தான் எத்தனை சண்டை, எத்தனை பிரச்சனை. ஆனா இங்க வருஷத்துல எத்தனை வாரம்? 52 வாரம், 52 திருவிழா வச்சுக்கோங்களேன். கூறோமா இல்லையா? அது மட்டும் இல்ல, விசேஷ மீட்டிங், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், தாய்மார்கள் பெண்கள் கூட்டம், சனிக்கிழமை தோறும் கூட்டம். எப்படிங்க? நம்மள எங்கிருந்து வந்தவங்க தான், அங்கிருந்து வந்தவங்க தான். வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாவிலேயே 1000 சண்டை, 1000 குழப்பம். அது கரிநாள் அன்னைக்கு பார்த்து சட்டியெல்லாம் வீதியில பறக்கும். பெண்கள் பாவம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நாட்களில் பயந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் போதை வந்தா சட்டி எடுத்து வெளியே போட்டுருவான். சில பேர் போதை வந்துச்சுன்னா எல்லாம் தின்னு முடிச்சிருவான், யாருக்கும் மிச்சம் வைக்க மாட்டான். 52 வாரம் நீங்கள் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. 12 தேவரால் கூட்டத்தில் கலந்து கொள்றீங்க. உபாச கூட்டங்கள், அதுவும் 52 வாரம் தான். அதுவும் 52 வாரங்கள். எத்தனை கூட்டங்களை எப்படி இருக்கும்? விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே போகணும். ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிற உறவு இரத்த சம்பந்தமான உறவு. அல்லேலூயா. தேவனா மகிமுண்டாகட்டும். சொல்றா, குற்றவாளத்தை கட்டி கொடுத்தேன், ஆகையால் என்ன செஞ்சேன்? ஆகையினால் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். காட்டி கொடுக்குவது எதுக்கு சமம்? பாவத்துக்கு சமம். உங்களை கேட்டா பாவம் என்றால் என்ன அப்படின்னா நீங்க ஆளுக்கு ஒரு விதம் சொல்லுவீங்க. பாவம் என்றால் என்ன? எல்லாரும் கைத்துக்கு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பாவம் என்றால் என்ன? ஒரு பாவம் அறியாத பிள்ளைகள் இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்தா பரலோகத்தில் இறங்கி வந்த தூதர் போல தான் இருக்கீங்க. பாவம் என்றால் என்ன? ஏமாத்தினா பாவம். 10 ரூபாய் என்ன செய்யக்கூடாது? அரசாங்கம் வாங்க சொல்லுது, வேற வழி இல்லை. அப்புறம் ஏமாத்தினா பாவம், பொய் சொன்னா பாவம், ஒரு நாளைக்கு ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது, அது பாவம். எத்தனை பொய் சொல்லக்கூடாது? ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. கற்பனை பண்ணுங்க, எத்தனை பொய் சொல்ற ஒரு நாளைக்கு? அதிகமா இருக்கு. ஆனா சொல்றீங்க பொய் சொன்னா பாவம். அப்புறம் சீக்கிரம் சொல்லுங்களேன். கெட்ட வார்த்தை பேசினா பாவம், திருடனா பாவம். சொல்லுங்க யாருக்கு? தின்னால் பாவம், அவங்கள பார்த்து பாவம். யார்? நம்ம பாவமா அவங்க பாவமா? ஒருத்தர் கஷ்டப்பட்டால் அதை பார்க்கிறதுக்கு நம்ம பாவமாய் இருக்கும். அப்புறம் துரோகம் பண்றது பாவம், கொலை செய்து பாவம், காட்டி கொடுப்பது பாவம், துன்புறுத்துவது பாவம், அடிச்சா பாவம். சில பேருக்கு இது வரைக்கும் வருது, சொன்னா பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிறோமேன்னு யோசிக்கிறாங்க. சரி, இப்ப இந்த பாவங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. இதுல சில காரியம் நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா இல்லைங்களா? இது நாமளே செய்யறோம். ஆலோசனை என்பது ஈஸி, அது கடைபிடிப்பது சிரமமான காரியம். ஏன்னா நம்ம எல்லாரும் 100க்கு 100 பூர்ணப்பட்டவங்கள் இல்லை. ஒரு நிறைவை நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னாகும், இந்த பாவங்கள் எல்லாம் வெளியே போகும். இயேசுவை பற்றி சொல்லாமல் போனாலே பாவம். தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே செய்தி கொடுத்துருக்கல, இயேசுவை அறிந்த நாம் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாமல் போனால் பாவம். ஏன்னா நீ சொல்லாமல் போனீங்கன்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான். அவன் ஆத்துமா அழிஞ்சு போச்சுன்னா அந்த ரத்த பலி யாருக்கிட்ட? நம்ம கிட்ட கேட்பார்.
உன் குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கையா, உன் மூலியமா உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் சகோதரர் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்க சொல்ல வேண்டும், அவர்களுக்கு முன்னாடி முன்மாதிரியாய் நடந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செய்தேன். இப்ப நீங்க சொன்ன என்ன பாவங்கள் இருந்தாலும் இந்த குற்றமில்லாத ரத்தம் உங்க பாவங்களை நீக்கிற்று. அல்லேலூயா. உங்க உச்சியில் இருந்த உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் கழுவி உங்களை சுத்தப்படுத்திருச்சு. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவர்கிட்ட என்ன இல்லை? குற்றம் என்பது இல்லை என்று சொன்ன உடனே அவன் என்ன நடக்குது பாருங்க. இந்த காசு கொடுத்தாங்கல்ல, தட்டி கொடுத்தாங்கல்ல, சிரிச்சாங்கல்ல, இயேசுவுக்கு இந்த தண்டனை கொடுத்தோன்னு அவரால் தாங்க முடியாம, எப்பா இந்தாங்க நீங்க கொடுத்த 30 காசு, இது நீங்களே வச்சுக்கோங்க, இது எங்களுக்கு வேண்டாம், நான் குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சிட்டேன் காட்டி கூட சொன்ன உடனே சிரிச்சவங்க, தட்டி கொடுத்தவங்க, இவன் மனசு எப்படி இருக்கு தெரியுங்களா? மரண கிளேசத்துல இருக்கு. மரண கிளேசம்னா மரண கவலை. எங்க சோர்ந்து போயிட்டான். ஒரு சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் ஆறுதல் எப்படி சொல்றாங்க பாருங்க. அது எங்களுக்கு தெரியாது. நீ காட்டி கொடுத்த, நான் காசு கொடுத்துட்டோம், நம்ம டீலிங் முடிஞ்சிச்சு, நம்ம டீலிங் முடிஞ்சது, ஊப்பாடு. அவன் இதயம் கவலையில் இருக்கு, துக்கத்தில் இருக்கு. இது அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுகொள்ள முடியல. அப்படியே இயேசு கிட்ட வந்திருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? மன்னித்திருப்பார். இவன் குற்ற உணர்வு, மனச்சாட்சின்னு சொல்லுவோம்ல, குத்தினவனாக அந்த 30 வெள்ளி காசு போய் கோயிலில் போய் எரிஞ்சிட்டான். இந்த காசே வேண்டாம், ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கு வேர். பணம் 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 பணம். எந்திரிச்சா பணம், உட்கார்ந்தா பணம், நடந்தா பணம், பேசினா பணம், பார்த்தா பணம். அவங்களுடைய நோக்கம் முழுசுமே பணத்திலேயே இருக்கும். இந்த பணம் தானே என்னை ஆண்டவரை காட்டி கொடுக்க வச்சது. இந்த பணம் தானே ஆண்டவர் விட்டு என்னை தூரமாக பிரிச்சது. அந்த பணத்தை பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷம் வந்திருக்காது. எப்படி வந்திருக்கும்? வெறுப்பு வந்திருக்கும். வெறுப்பு வெறுப்பு. இந்த பணமா, இந்த பணமே வேண்டாம் சொல்லி கோயில வீசி எரிஞ்சிட்டு என்ன செஞ்சுக்கிட்டான்? தூக்கு போட்டு செத்து போயிட்டான். என்ன செத்தான்? தூக்கு போட்டு செத்துட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து உனக்கு ஒரு தண்டனை பாருங்க. இன்னொரு சுவிசேஷத்தை சொல்லி இங்க 4 குண்டான் இருக்கு. இன்னொரு இடத்துல குடல் சரிந்து இறந்து போனான் இருக்கு. அப்ப எது நம்புறதுன்னு கேட்குறீங்களா? ரெண்டுமே உண்மைதான். ஜனங்கள் விளங்கிக் கொள்ளுகிற அளவத்தில் சொல்லுகிறார். மரத்துல தூக்கு போட்டுட்டான், வெயிட் தாங்காம அவன் செத்து போன பிறகு வகுறு ஊதி, யாருமே பார்க்கல, வகுறு ஊதி அந்த அந்த மரக்கிளை என்ன செஞ்சிருச்சு? உடஞ்சி கீழே விழுந்துச்சான். கீழே அது ஒரு பள்ளமான இடம், பாறைகள் கல் உடைக்கிற இடம். அதுல ஒரு கல்லுல விழுந்து வகுறு கிழிஞ்சி குடல் சரிஞ்சு செத்து போயிட்டான். எப்படிப்பட்ட மரணம்? கொடூரமான மரணம். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றமில்லாத ரத்தம். இயேசுவை குறித்து குற்றம் சுமத்தினவங்க கூட இயேசு பத்தி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீங்க இதை வாசிங்க. ஸ்தோத்திரம் 19ஆம் வசனம். அதுலயே 19. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அனுப்பி, இந்த நீதிபதியோடைய மனைவி சொல்றாங்க இயேசுவை யாருன்னு சொல்றாங்க? நீதிமான். அல்லேலூயா. காட்டி கொடுத்தவன் என்ன சொல்றான்? காட்டி கொடுத்தவன் என்ன சொல்றான்? குற்றமில்லாதவன் சொல்லுகிறான். அந்த அந்த நீதிபதியுடைய மனைவி சொல்றாங்க அவர் நீதிமான். இயேசு எப்படிப்பட்டவர்? நீதிமான். நரபலி கேட்கிறவர் அல்ல, உனக்காக பலியானவர். நீ பலி செலுத்த வேண்டாம், இயேசு உங்களுக்காக பலியானார். இந்த அம்மா சொல்றாங்க நீதிமான். ஒண்ணு என்ன செய்யாதீங்க, கெடுதல் செய்ய வேண்டாம். அதுலயே 24ஆம் வசனம் பாருங்க.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இவனும் சொல்லுகிறான், நீதிபதி சொல்றான், ஐயா இவர்கிட்ட தூக்கு தண்டனைக்கு, சிலுவை மரணத்துக்கு அந்த குற்றம் செய்யற அந்த அந்த தண்டனை கொடுக்கிற அளவத்தில் இவர்கிட்ட ஒரு பாவமும் இல்ல. பொய் சாட்சி நிறைய சொன்னாங்க, ஒரு சாட்சி ஒவ்வவில்லை. ஒன்னும் என்ன செய்ய முடியல, நம்புற மாதிரி பொய் சாட்சியா போயிருச்சு. உன்னை குறித்து நிறைய பேர் பொய் சாட்சி சொல்லலாம், கவலைப்படாத, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, இவர் நீதிமானாக இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? நீதிமான். யார் சொல்றா? நீதிபதி சொல்லுகிறான். பிலாத்து நியாய விசாரணைக்காரனா இருக்கிற சொல்றான், ஏசு எப்படிப்பட்டவர்? நீதிமான். நீதிமான். இப்படி சொன்னதோடு இல்ல, அவர் ஒரு காரியத்தை செய்து காட்டினார். என்ன செஞ்சாரு? கழுவி இந்த நீதிமான் ரத்தத்துக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி, நீங்களே பார்த்துக்கங்க. எப்படி கை கழுவினா மட்டும் முடிஞ்சிடுமா? சில சொல்லுவாங்களே, என்ன நீ கை கழுவிட்ட, என் காரியத்தை நீ கை கழுவிட்ட அப்படின்னா. சாப்பிட்டா ஒருத்தர் ஒரு ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு 2 பேர் கை கழுவிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தரை பார்த்து, எங்க வந்து கல்யாணத்துக்கு வந்தியா அப்படின்னா, இல்ல பொண்ணை கடத்த வந்திருக்கேன். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு வர்றாங்க. கேட்கிற கேள்வி என்ன? நீயும் கல்யாணத்துக்கு வந்த? சில பேர் கேள்வி அப்படிதான் இருக்கும், சம்பந்தமே இல்லாத கேள்வியா இருக்கும். இங்க கையை கழுவுறான், எல்லாத்துக்கும் முன்னாடி கையை கழுவி, இந்த நீதிமானுடைய ரத்தத்துக்கு நான் என்ன இல்லை, குற்றமற்றோம், இந்த பழி ஏமல் இல்லை. ஒரு காரியத்தை செய்து காட்டுறான். அந்த காரியத்தினுடைய காரியம் தான் நம்ம ஏன் அவன் கையை கழுவினான்னு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். குற்றம் இல்லாதவனுடைய ரத்தத்துக்கு ரத்தம் சிந்தினால் அங்கே யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் காரியத்தை செய்வார்கள். நீங்க ஸ்தோத்திரம், உபாக புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றதுன்னா, ஒருவன் ஒருத்தரை கொலை செஞ்சிடறான். ஒருவனை என்ன செய்யறான், ஊருக்கு வெளியே கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியல, பாடி மட்டும் தான் கிடக்கு, யாருன்னு தெரியல. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மூப்பர்கள், ஆசாரியர்கள் அங்க வருவார்கள். வந்து அந்த பொணத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த பொணம் கிடந்த இடத்துல எத்தனை ஊர் இருக்கு, அதை சுத்தி, அந்த பொணத்தை சுத்தி எத்தனை ஊர் இருக்கு சொல்லி அளந்து பார்ப்பாங்களாம். என்ன செய்வார்கள்? அளப்பார்கள், அளந்து பார்ப்பாங்க. அதுல எந்த ஊர் பக்கமா இருக்கோ அந்த ஊர்ல இருக்கிற மூப்பர்களை வர சொல்லி, 5ஆம் வசனம் வாசிமா. அந்த இடத்துல, அந்த ஸ்பாட்டுக்கு, அந்த புணம் கிடைக்கிற இடத்துல அவங்களும் வரணும். பட்டணத்தில் தலை வெட்டப்பட்ட, சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றதுக்கு, மூப்பர்கள் வரணும், ஆசாரியர் வரணும். வந்து என்ன செய்வாங்க, எந்த ஊர் பக்கமா இருக்கோ அந்த ஊர் இருக்கிற மூப்பர்களை கூப்பிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற கெடாரி ஒன்னை, எதுவா கெடாரி அப்படின்னு இருக்கு, பிடித்து, அது என்ன செஞ்சிருக்க கூடாது, ஆமா, நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரி, வேலையில் பண்படாததும், வேலைக்கு உபயோகப்படுத்துகிற கிடாரி இல்லை. கிடாரி என்ன தெரியுமா? கிடாரி இந்த கிடாரி மாதிரி தெரிகிறா பாரு, அப்படி அது இல்லை. கிடாரி என்ன? மாடு, ஆட்டுக்குட்டியா, கண்ணுக்குட்டி, ஆடு, கிடாரி. கிடாரி என்ன? ஆண்,
ரெண்டாவது வந்து பெரிய மாடல்ல ஒரு குறிப்பிட்ட ஏஜ். இயேசுக்கு 33 வயசு தான். ஒரு கிடாரி, அந்த கிடாரியுடைய கலரும் சொல்லியிருக்க வேதத்துல, அது எடுக்க நமக்கு நேரம் இல்லை. இது மூணாவது தேவாலயம் கட்டப்படும் போது அந்த என்ன செய்வாங்க, இன்னைக்கு கிடாரியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எந்த கலர் இருக்கணும் அதெல்லாம் கண்டுபிடிச்சு யூதர்கள் வச்சிருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். இப்ப அந்த கிடாரி வேலைக்கு பயன்படுத்தாத கிடாரியா இருக்கணும். அதை இளங்காளைன்னு வச்சுக்கிறோமே. என்ன காளை? இளங்காளை. நல்ல வயசு, வேலை செய்யாத வயசா இருக்கணும். நுகத்துல பூட்டப்படாத கிடாரியா இருக்கணும். நுகமுனை எதுல பூட்டுவாங்க? ஒண்ணு வண்டி மாட்டுல, இல்லாட்டி உழுகிறதுல பூட்டுவாங்க. அது பூட்டப்படாத கிடாவா இருக்கணும். அந்த கிடாவை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கில் அதை கொண்டு போய் தலையை வெட்டினோம். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் செத்து கிடக்கிறான்ல, அவனை கொன்னது யாருன்னு தெரியாது. அந்த இரத்த பலி இவங்க மேல வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு மாட்டை பிடிச்சி வந்து என்ன செய்வாங்க, அந்த இடத்துல வெட்டுவாங்க. தலையை துண்டாக்கப்படும். தலையை துண்டாக்கப்பட்ட பிறகுதான் அங்க என்ன நடக்குது பாருங்க. 6ஆம் வசனம். எல்லாரும் அந்த மாடு, அதுவும் அவனும் கிடக்கிறா, மாடு அங்கதான் கிடக்கு. பள்ளத்தாக்கில் வந்து தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவுவார்கள். விளங்குதா? இப்ப பிலாத்து ஏன் கைகளை கழுவுனா? இந்த குற்றமற்றவரை இவங்க கொலை செய்ய சொல்றாங்க, இதுக்கு எனக்கு உடந்தை இல்லை என்று கை கழுவுறான். எங்கிருந்து இவன் கற்றுக்கொண்டா? உபாகம் புஸ்தகத்துல மோசே ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை இவன் எப்படியோ என்ன செய்தான், தெரிந்து கொண்டு அந்த தலை துண்டாக்கப்பட்ட கிடாரியினுடைய மேல அந்த மூப்பர்கள் என்ன செய்வார்கள், கையை கழுவி அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க. 8ஆம் வசனம். கர்த்தாவே நீர் மீட்டு கொண்ட உன் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பலியை சுமத்தாமல் உமது ஜனமாக இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பலி அவர்களை நிவர்த்தி ஆகும். விளங்குதுங்களா? அந்த இரத்த பலி அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். யார் கொன்னாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு அணையம் தெரியாத புணங்கள் நிறைய இருக்குல்ல. சில வந்து கழுத்து மட்டும் எடுத்து வேற ஒருத்தர போட்டுறான். சில பேர் துண்டு துண்டா வெட்டி சமையல் தெரியாம கொண்டு போட்டுறான். சில பேர் சூட் கேஸ்ல அறுத்து போட்டு சூட் கேஸ்ல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, போய் போட்டுறாங்க. இதெல்லாம் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது. இப்ப இந்த மாதிரி யார் வெட்டினாங்கன்னு தெரியல. இந்த இரத்த பலி அந்த மக்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக கிடாரியை பிடிச்சிட்டு வந்து தலையை வெட்டி அவங்க கையை கழுவும் போது அந்த இரத்த பலி இவங்க மேல என்ன செய்யுது, நீங்குது. அதுக்கு அடையாளமா தான் இன்னைக்கு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வந்து மேல தண்ணி தெளிக்கிறது. கை கழுவுறது இல்ல, மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து என்ன செய்வாங்க, தலையில தெளிப்பாங்க. அது கை கழுவுறதுக்கு சமம். சேவலை கொண்டு போய் அதுல என்ன செய்வாங்க, மஞ்சள் தண்ணிய தெளிப்பாங்க. ஆடு தலை ஆட்டும். மஞ்சள் தண்ணி மட்டும் இல்லை, நீங்க எந்த தண்ணி ஊத்தினாலும் தலை ஆட்டும். உங்களை நம்ம திடீர்னு நமக்கு தலையில் தண்ணி ஊத்துனா நம்ம தலை ஆட்டும் மாட்ட மாட்டோமா? அதுதான் பாவம், அதுவும் செய்யுது. இவங்க உடனே உத்தரவு கொடுத்துருச்சு, போடுறா. எங்களுடைய பாவங்களுக்கு இது என்ன செஞ்சது, பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி அது மேல ஏற்றிடுறாங்க. அப்ப அந்த பிலாத்து எதை செஞ்சான், இந்த இரத்த பலி என் மேல இல்ல. அவங்க சொன்னாங்க, எங்கள் மேலும் எங்க பிள்ளைகள் மேலும் இந்த சாபம் இரத்த பலி வரட்டும் என்று சொன்னாங்க. அருமைக்குரியவர்களே, நம்ம எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? குற்றமற்றவர், இரண்டாவது நீதிமான். இயேசுவை கொலை செய்ய வேண்டும் இருந்தவங்க கூட இயேசுவை நீதிமான் என்று சொன்னாங்க. கடைசியில் இயேசு மரித்து அவர் மரித்த உடனே அங்க 100க்கு அதிபதி அங்க ஒரு காரியம் சொல்லுகிறான். லூக்கா 23:41 ஒருத்தர் வாசிங்க, 47 ஒருத்தர் வாசிங்க. ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 23:41 ஒருத்தர், 47 ஒருத்தர். இந்த இவங்க சொல்ல 2 கள்ளர்கள் இருக்காங்கல்ல, இயேசுவோடு கைது பண்ணுவாங்க. அவங்க சொல்றாங்க, நாமோ
நம்ம குத்தம் செஞ்சோம், தண்டிக்கப்படுறோம், அடைகிறோம். இவரோ யார? இயேசுவை காட்டி அந்த கள்ளன் சொல்றான், இவரோ தகாதது ஒரு குத்தமும் செய்யலைங்கிறான். யார் சொல்றா? குற்றவாளியா இருக்கிறவன் சொல்றான். நமக்கு தண்டனை வருதுன்னா நம்ம அவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறோம், தண்டனை வருது, நியாயம்தான். ஆனா இவர் என்ன செய்யல? ஒரு குத்தமும் இயேசு செய்யலையே, இவருக்கு இப்படி தண்டனை வந்துருச்சே என்று சொல்லி அழுகிறான் ஒருத்தன். 2 பேரும் இயேசுவை வஞ்சாங்க. அதுல ஒருத்த மனம் திரும்பிட்டான். அந்த மனம் திரும்ப தான் இவன். சரிங்களா? கள்ளன் சொல்றான், இயேசு எப்படிப்பட்டவர்? குற்றம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவர். 47 வாசிமா. கண்டு மெய்யாகவே இவர் நீதிபரராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த சம்பவத்தை கண்டுன்னா எந்த சம்பவத்தை பார்க்கிறான்? இயேசு ஜீவன் விட்ட உடனே என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? திரைச்சீலைக்கு மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிஞ்சிச்சு. அப்புறம் பூமி அதிர்ச்சி, கண்மலைகள் வெடித்தன, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகின, செத்து போன நிறைய பேர் உயிரோடு என்ன செய்தாங்க? எந்திரிச்சாங்க. இயேசுடைய ஜீவனை இந்த உலகம் தாங்கி பிடிக்க முடியல, அது காப்பாற்ற, அதை என்ன செய்ய, அடக்கி வைக்க முடியல. இயேசு ஜீவனை விட்ட உடனே 3 காரியம் நடந்துச்சு. இதை பார்த்துதான் அவன் சொல்ற 47 முதல் பகுதியில இந்த சம்பவத்தை மெய்யாகவே இந்த மனுஷன், யார் சொல்றா தெரியுமா? 100க்கு அதிபதி, இயேசுவை ஈட்டியில குத்துறதுக்கு காரணமா இருந்தவன். விளங்குதா? இயேசுவை கேலி பண்ணிடவன் சொல்றான், இயேசு மரணம் வந்த உடனே இவர் மெய்யான நீதிமானா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவருமா? ஆமா, நீதிமான். 2வது குற்றமற்றவர், பலியாடாக நமக்காக என்ன செஞ்சவர்? மரித்தவர். நீங்க பலியெல்லாம் செலுத்த வேண்டாம். அது மாரி பலி செலுத்தணும்னா கிறிஸ்துமஸுக்கும் ஆண்டு விழாவுக்கும் இங்க என்ன செய்யுங்க? கடாக்களை கொண்டு வாங்க. இது வரைக்கும் வேற பக்கம் என்ன செஞ்சோம்? பிடிச்சி போய்கிட்டு இருந்தோம். இனிமேல் என்ன எங்க கொண்டு வரணும்? இங்க கொண்டு வந்து நம்ம மக்கள் சாப்பிடட்டும். இப்ப 2 கடா சொன்னல, அது ஒரு கடா வேற பக்கம் போற கடா, அது யூட்டன் அடிச்சு நமக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. யூட்டன் அடிச்சு நம்ம பக்கம் வந்துருச்சு அந்த கடா. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரனா? நம்ம ஆண்டவர் குற்றமற்றவர், நமக்காக பலியானவர். குற்றமில்லாத ரத்தம் இயேசுவோடைய ரத்தம். இன்னைக்கு அந்த ரத்தத்தை நம்ம பானம் பண்ண போகிறோம். எழுந்து நிற்போமா?